நன்று கருதுங்கள், நாளெல்லாம் வினை செய்யுங்கள், நினைப்பது முடியும். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனது பிரியமான மாணவ செல்வங்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க போவது 7.5 பார்த்தீங்கன்னா உரைநடை உலகம். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு, அதாவது நாட்குறிப்பு என்பது டைரி ஆகும். பொதுவாக டைரியை பற்றி தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் உங்கள் அப்பாவோ அல்லது உங்கள் அம்மாவோ அல்லது உங்கள் வீட்டில் கூட பிறந்தவங்க அண்ணனோ அக்காவோ அல்லது நண்பர்களோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க டைரி எழுதுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த டைரி எழுதுவது கூட ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேற்று நடந்தது அல்லது இன்று நடக்கிறது அல்லது நாளை நடக்க போகுது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம டைரியில் கூட எழுதி வைப்போம். புரியுதுங்களா? இது வந்து ஒரு தனிப்பட்டவரின் ஒரு முடிவு. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இப்போ நியூ இயர் வரப்போகுது. இப்போ நீங்கள் கடையிலலாம் போனீங்கன்னா காலாண்டு விற்கும், சில கடையில் பார்த்தீங்கன்னா டைரியும் விற்கும், நல்ல நல்ல டைரியாக விற்கும். அதாவது நம்ம டைரியை வாங்கி பார்த்தோம்னா அழகாக இருக்கும் பார்க்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்து டிசம்பர் வரையும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நாலு டேட்டு கிழமெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சொல்லப்போனால் அன்றைய நிகழ்வு வந்து நம்ம அதில் எழுதி வைக்கலாம். புரியுதுங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேரம் கிடைக்கும் போது நம்ம எடுத்து வந்து அதை வாசித்து பார்க்கலாம். அதுதான் டைரியோட நோக்கம். சரி, இப்போ வந்து ஆனந்தரங்கரை பற்றி நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து எங்கே பிறந்தார்? இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெரம்பூரில் பிறந்தார். அவருடைய பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா 1709ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி. அவருடைய மனைவி பேர் மங்கத்தாய் அம்மாள். அவருடைய இறப்பு பார்த்திங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி 1766ஆம் ஆண்டு. இவர் வந்து இந்த உலகத்தில் வந்து மொத்தம் வந்து 51 ஆண்டுகள் தான் வாழ்ந்து வந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த மொழிபெயர்ப்பாளர். அதாவது சொல்லணும்னா துய்ப்ளெக்ஸ் என்ற பிரெஞ்சு கவர்னரின் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 25 வருஷம் பார்த்திங்கன்னா நாட்குறிப்பு எழுதியுள்ளார். ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள், 25 வருஷம் எழுதியிருக்காரு. நம்ம என்னைக்காச்சும் ஒரு வாரம் தொடர்ந்து டைரி எழுதியிருக்கோமா? சரி, இனிமேலாவது நீங்கள் உட்காந்து எழுதி பாருங்க. ஏன்னா டைரி எழுதுவதும் கூட நல்ல பழக்கம்தான். நம்மளுடைய நிறைகளை கூட வளர்த்துக்கலாம், குறைகள் இருந்தாலும் அதில் எழுதலாம், குறைகளை வந்து நம்ம நீக்கிக்கலாம். சரி பாருங்களேன், இவர் வந்து நாட்குறிப்பு வேந்தர் எனவும் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து 25 ஆண்டுகள் டைரி எழுதுனதுனால இவர் வந்து நாட்குறிப்பு வேந்தர் எனவும் போற்றப்படுகிறார். வேந்தர்னா அரசன். இந்த நாட்குறிப்புக்கெலாம் அரசன் யாருன்னா ஆனந்தரங்கர். சரி, நீங்கள் நினைக்கலாம் ஒரு நாட்குறிப்பு வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா டைரியில் அந்த காலத்தில் நடந்த சமூக மாற்றங்கள், அரசியல் நிகழ்வுகள் போன்றவற்றை அழகாக அதில் சொல்லியிருக்காரு. இவர் வந்து பன்மொழி புலவராகவும் இருந்திருக்காரு. அதுதான் ஆச்சரியம். பன்மொழி புலவர்னு உங்களுக்கு தெரியுமில்ல, நிறைய மொழிகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி மற்றும் எண்ணற்ற மொழியில் அறிந்தவராக இருந்திருக்காரு. சொல்லணும்னா டாக்டர் மு வரதராசனார், அப்புறம் புலவர் அப்பாத்துரையார், கவிஞர் கண்ணதாசன், இன்னும் சொல்லப்போனால் தமிழறிஞர்கள் நிறைய பேர் பன்மொழி புலவராக இருந்திருப்பாங்க. அது போன்று பார்த்தீங்கன்னா இவரும் பன்மொழி புலவர். எனது அன்பார்ந்த மாணவர்களே, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், நீங்களும் வந்து நிறைய மொழியில் கற்றுக்கங்க. இன்றைய உலகம் வந்து ஒரு போட்டி நிறைந்த உலகம். நம்ம தாய்மொழி தமிழாக இருந்தாலும் பரவாயில்ல, பிற மொழியிலும் கற்றுக்கங்க. புரியுதுங்களா? பாரதியார் சொல்லியிருக்காரா இல்லையா, உலகத்திலே சிறந்த மொழி தமிழ் மொழி. அவர் ஏன் அப்படி சொல்ல முடிஞ்சுன்னா அவருக்கு வந்து நிறைய மொழிகள் தெரிஞ்சதுனால தான் அவரால் சொல்ல முடிஞ்சது. அதனால் நீங்களும் நிறைய மொழியில் கற்றுக்குங்க. புரியுங்களா? அப்போ தான் உங்களுக்கு நல்லது. உலகம் ஃபுல்லாக நீங்கள் எங்கே பயணம் செஞ்சாலும் மொழியில் வந்து கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக நம்ம நாட்டோட தேசிய மொழியாக ஹிந்தியை வந்து அனைவரும் நல்லா கற்றுக்கங்க. புரியுதுங்களா? ஏன்னா இன்றைய சொல்லப்போனால் எல்லா தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து கட்டாயம் இடம்பெறுது. அதனால் ஹிந்தியை அவசியம் கற்றுக்குங்க. சொல்லப்போனால் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இன்னும் என்னென்ன மொழியில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கற்றுக்கங்க. புரியுதுங்களா? ஏன்னா மொழியில் கற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது. சரி, இவரது நாட்குறிப்பு மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு 18ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவை பற்றியும் முக்கியமாக அரசியல், இராணுவ நிகழ்வுகளையும் பற்றியும் பார்த்தீங்கன்னா அறிய முடிகிறது. எதில் அறிய முடியுதுன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் அறிய முடிகிறது. ஒரு நாட்குறிப்பு குறித்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆய்வுகள், அதாவது ஆராய்ச்சி, ரிசர்ச் வந்து இன்னமும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரது நாட்குறிப்புகள் தான் முதலாக நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதிய நாட்குறிப்புகள் பார்த்தீங்கன்னா 12 தொகுதியாக வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமானது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. அதாவது ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவர் யாருன்னா ஆனந்தரங்கர். புதுச்சேரினா பாண்டிச்சேரி, அதாவது பாண்டிச்சேரியை பற்றி ஒரு அழகான வரலாற்றை வந்து
தமது டைரியின் மூலம் அழகாக சொல்லியவர் யாருன்னா ஆனந்தரங்கர். இப்போ படத்துக்கு வாங்களேன், இவர் தான் ஆனந்தரங்கர். சரி பாருங்களேன், அந்த நுழைமுன் இருக்குல்ல, அதை பாருங்களேன். பன்மொழி புலமையும் பல்துறை ஆளுமையும் கொண்ட ஆனந்தரங்கர் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவர். புதுச்சேரினா தெரியும், பாண்டிச்சேரி. அந்த பாண்டிச்சேரி வரலாற்றை வந்து மிக அழகாக பதிவு செய்தவர் யாருன்னா ஆனந்தரங்கர். அவருடைய நாட்குறிப்பு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டின் புதுவை வரலாற்றினை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த ஒரு அரிய பெட்டகமாகும். பாண்டிச்சேரி வந்து ஒரு அழகான நகரம், கடற்கரை நகரம். நேரம் கிடைச்சா நீங்கள் போய் பாருங்கள். புதுச்சேரியில் பிரெஞ்சு அரசின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவரின் வாழ்வோடு ஒன்றிருப்பது ஓர் அரிய நிகழ்வு ஆகும். பாருங்களேன், இப்போ அந்த பாடத்தில் பாருங்களேன், அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்களேன். நாட்குறிப்பு என்பது தனி மனிதர் ஒருவரின் அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடாகும். அது முக்கியமானது, கோடு போட்டுக்கோங்க. நாட்குறிப்பு வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனோடது. அவருடைய அன்றாட பணிகளை வந்து எழுதி வைக்கிறது பேர் தான் நாட்குறிப்பு. அதை தான் டைரின்னு சொல்கிறாங்க. இதனை ஆங்கிலத்தில் டைரி என்று அழைப்பர். டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்தான் இந்த சொல் உருவானது. அதாவது டைரி வந்து எப்படி உருவானதுன்னா டைஸ் என்ற சொல்லிலிருந்தான் உருவானது அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் கூட நான் சொன்னேன்ல, இப்போ நியூ இயர் பிறக்க போது கடையில் வந்து ஒரு டைரி வாங்கிக்கோங்க, புரியுதுங்களா? வாங்கி நீங்களும் வந்து அந்த ஜனவரிலேருந்து டைரி எழுத பழக்கத்தை கற்றுக்கங்க. அது ஒரு நல்ல பழக்கம்தான். அடுத்து பாருங்களேன், நாட்குறிப்பின் முன்னோடியாக திகழ்வது எபிமெரிஸ் என்று அழைக்கப்படும் கிரேக்க குறிப்பேடாகும். இந்த டைரிக்கெலாம் ஒரு முன்னோடி எதுனா கிரேக்க குறிப்பேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இச்சொல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கான முடிவு என்னும் பொருளை தரும். அது டைரினா உங்களுக்கே தெரியும், அன்று நடக்கக்கூடிய செய்திகள் வந்து எழுதி வைப்பது தான் டைரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களே இன்றைக்கி நடக்கிறத நீங்கள் எழுதி வைக்கிறீங்க. இதை வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி தேதி என்ன, 22/12/2020. இதில் வந்து இன்றைக்கி நீங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து ஒரு 2 வருஷம் எழுதி நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தாலும் அந்த நிகழ்வு வந்து உங்கள் மனசில் வந்து ஒரு பசுமரத்தாணி போல் பதியும். அடுத்து பாருங்களேன், இச்சொல் ஒரு நாளுக்கான முடிவு என்னும் பொருளை தரும். பாருங்களேன், முகலாய மன்னர்களில் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்து வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், இதோ டைரி எழுதுறது வந்து இப்போ மட்டும் கிடையாது, முகலாயர் மன்னர் அதாவது பாபர் காலத்திலே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து டைரி எழுதுறதுக்கும் தடை விதிச்சாங்க. அதுக்கு வந்து யாரை தடை விதிச்சாங்கன்னா அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், 1498 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல்வெளியை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோட காமா நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்கோட காமாவோட டைரி எழுதும் பழக்கம் உள்ளவர் அப்படின்னு நம்ம அந்த பாடத்தில் சொல்கிறாங்க. அவருடைய நாட்குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வோர வெள்ளோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு மிக அழகாக சொல்கிறாங்க. ஆனந்தரங்கர் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. இவர் வந்து 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பிரெஞ்சு கிழக்கிந்திய குழுமத்தின் மொழிபெயர்ப்பாளராகவும் டூப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றினார். இவரது நாட்குறிப்புகள் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள் தென்னிந்திய வரலாற்றினை வெளிப்படுத்துவதோடு அக்காலத்திய பிரெஞ்சு அரசு பற்றி அறியவதும் ஒரு சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் தெரிகிறது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து பிரெஞ்சு கவர்னரின் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அன்பார்ந்த மாணவர்களே, அதாவது இன்று வந்து இந்த பாடத்தில் வந்து ஆனந்தரங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்மொழி புலமை மிக்கவர், ஒரு பல்துறை ஆளுமை கொண்டவர். யாருன்னா ஆனந்தரங்கர், புரியுதா? இவர் வந்து 18ஆம் நூற்றாண்டில் பாண்டிச்சேரி வரலாற்றை வந்து மிக அழகாக எழுதியிருக்காரு. மீண்டும் இந்த பாடத்தின் தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்குங்கள். நன்றி, வணக்கம்.